வெல்கம் டு எவ்ரிபடி. எண்களும் தொடர் வரிசைகளும் ஸ்டாண்டர்ட் 10 பயிற்சி 2 சம்ம வாசிக்கிறேன், கவனிங்க. b1 அடுக்கு x1 இன்ட்டு b2 அடுக்கு x2 பெருக்கல் b3 x3 இன்ட்டு b4 x4 சீக்வல் 1,13,400. இவற்றின் மதிப்பை காண்க. இப்போ b1ஓட அடுக்கு x1, b2ஓட அடுக்கு x2, b3 x3 அடுக்கு b4 x4 இது பூரா அடிமானம். b1 b2 b3 b4 வந்து அடிமானம். x1 x2 x3 x4 வந்து அடுக்கு. இப்போ இவற்றுக்குடைய மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை நம்ம வகுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1,13,400 இப்போ நம்ம வகுக்க போகிறோம். இப்போ 2ஆல் வகுக்கிறோம். இது ரெட்டை எண்ணுனால 2ஆல் வகுக்கும் போது I2 10, R2 12, L2 14. இந்த 2 0 அப்படி இறக்கிட்டோம். அடுத்து 2ஆல் வகுக்கிறோம். 2 2 4, N2 16, முவி 2 6, மீதி 1, I2 10, இந்த ஒரு 0 இறக்கியிருக்கோம். அடுத்து இது 0வால் முடிஞ்சிருக்கு. 2ஆல் பெருக்கிறோம். 2 2 4. இப்போ இதை 2ஆல் நம்ம வகுக்க போகிறோம். 2 2 ஓரன் 2, நளிரெண்டு 8, ஓரன் 2, எளிரெண்டா 14, I2 10. இப்போ இது 5ல் முடிஞ்சிருக்கு. அதனால் நம்ம 5ஆல் வகுக்கணும். வகுக்கும் பொழுது 14 எடுக்கிறோம். ஈரஞ்சா 10, மீதி 2, I8 40, மீதி 7, மூவஞ்சா 15, ஐயஞ்சா 25. அடுத்து 5ல் முடிஞ்சிருக்கு. 5ஆல் வகுக்கணும். ஐயஞ்சா 25, ஆரஞ்சா 30, ஏழஞ்சா 35. அடுத்து இது 7ல் முடிஞ்சிருக்கு. அதனால் 3ஆல் வகுக்கிறோம். 3ஆல் வகுக்கும் பொழுது 1 3 3, மீதி 2, எம்3 24, மீதி 2, 9 3 27. அடுத்து 3ஆல் வகுக்கிறோம். 6 3 18, 3 9. திருப்பி 3ஆல் தான் வகுக்கிறோம். 2 3 6, 1 3 3. திருப்பி 3ஆல் வகுக்கிறோம். 21 3ஆல் வகுக்கும் பொழுது 7 3 21. இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அடுத்து இப்போ இது 7 கூட நம்ம வகுக்கலாம். 7ஆல் வகுக்கும்போது 7 வகுக்கும்போது 1 7 1 வரைக்கும் நம்ம முடிச்சுக்கணும். அடுத்து இப்போ நம்ம எடுத்து எழுத போகிற கணக்கை 1,13,400. இதனுடைய மதிப்பு நம்ம கேட்டிருக்காங்க. இது முதல்ல எத்தனை அடுக்கு இருக்குது? 2இனோட அடுக்கு எத்தனை இருக்குது? 3 இருக்குது. 2 அடுக்கு 3 இன்ட்டு 5 அடுக்கு 2 பெருக்கல் 3 அடுக்கு 3, 3 அடுக்கு 1 2 3 4, 3 அடுக்கு 4 இன்ட்டு 7 அடுக்கு 1. இப்போ 2 அடுக்கு 3, 5 அடுக்கு 2, 3 அடுக்கு 4, 7 அடுக்கு 1. இது கீழே இருக்கிறதெல்லாம் அடிமானம். 2 5 3 7. மேலே இருக்கிறதெல்லாம் அடுக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கணக்கில்? b1 சீக்வல் என்ன வரும்? இது வந்து அடிமானம். இங்கே அடிமானம் என்ன இருக்குது? 2. அடுத்து b2ங்கிறது அடிமானம். இங்கே அடிமானம் என்ன இருக்குது? 5. b3 சீக்வல் 3, b4 சீக்வல் டு 7. இப்போ அடிமானம் எல்லாம் எழுதிட்டோம். அடுத்து x1 இது அடுக்கு. b1க்கு மேலே x1 இருந்ததுல அது அடுக்கு. அப்போ இந்த அடிமானத்தின் அடுக்கு என்னது? 3. அப்போ x2க்கு அடுத்து 2, x3 சீக்வல் டு 4, x4 சீக்வல் டு 1. இந்த அடிமானம் எல்லாம் பியில் எழுதிட்டோம். அடுக்குக்கெல்லாம் இந்த அடுக்கு எழுதிட்டோம். இதான் இந்த சம்மோட ஆன்சர்.